அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் கடமைகள் 5. அதில் 5வது கடமை ஹஜ் ஆகும். ஹஜ் என்பது உடலாலும் பொருளாலும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை செய்யக்கூடிய கட்டாய கடமையாகும். அந்த புனிதமான ஹஜ் பயணத்தின் விளக்கத்தை அறிந்தவர் குறைவே. அந்த புனிதமான ஹஜ் பயணத்தின் சில விளக்கத்தை இந்த காட்சியின் மூலம் அறிவோம். காட்சி 1. ஹஜ்ஜின் சிறப்பை ஃபாதிலின் கனவு மூலம் காணுதல். ஃபாதில் இப்ப தூக்கத்துல ஒரு கனவு பண்றாரு. அது என்ன கனவுனா ஹஜ்ஜோட சிறப்பு, ஹஜ்ஜோட விளக்கத்தையும் சிறப்புகளையும் கனவா காண்றாரு. அதை இந்த காட்சியின் மூலமா தெளிவாக பார்க்கலாம். சின்ன கற்கொலையில கல்லு இருக்குல்ல பாய், அந்த கல்லு பேர் என்ன பாய்? கல்லு பேர் ஹஜ்ருல் அஸ்வத். அந்த கல்லை ஏன் பாய் இங்க வச்சிருக்காங்க? சிறப்பு என்ன பாய்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து இறங்கினப்ப அல்லாஹ் தஆலா இந்த கல்லை அவங்க கூட விட்டான். அப்ப இந்த கல்லை பார்க்குறப்ப ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. இப்போ இந்த கல்லை பார்க்குறப்ப ரொம்ப கருப்பா இருக்கு. ஏன்னா மனிதர்கள் எல்லாரும் இந்த கல்லுக்கு முட்டை கொடுக்கறதுனால அவங்க உடம்புல இருக்க பாவம் ஃபுல்லாக இந்த கல்லில் பட்டு இந்த கல்லு கருப்பாயிடுச்சு. இந்த கல்லோட பிரகாசத்தினால காமோடைய இந்த ஹஜ்ஜோடைய எல்லா காரியங்களும் இந்த ஹஜ்ருல் கல்லை பொறுத்தலாம் ஒன்று நடக்குது. இது இவ்வளவு இருக்கா பாய்? எனக்கு நல்லா தெரியாம போச்சு பாய். அந்த அரவட்ட சவரோட பேரு ஹதீம். ஏன் பாய் அந்த அரவட்டமா இருக்கு? ஏன் விளக்கமா சொல்லுங்க. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க பா. இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் காபாவோட சேர்ந்துதான் இருந்துச்சு. அடுத்து ஒரு வெள்ளம் அந்த காபா மூழ்கிருச்சு. அடுத்து அந்த அரவட்ட சவரை கட்டுறப்ப காசு பற்றாக்குறையினால அதை அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புதுப்பிக்கிறப்ப மக்கள் மத்தியில குழப்பம் வந்தோம்னா அதை அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ஹதீமுள்ள தொழுதா காபாக்குள்ள தொழுத நன்னா கிடைக்கும். அந்த ஹதீமுள்ள துவா கேட்டால் அது கபூலாகும். அப்படியா பாய்? இவ்வளவு விஷயம் இருக்கா இந்த அரவட்ட சவருக்கு? இந்த ஹதீமுள்ள தொழுத வார்த்தையா அல்லாஹ் எல்லாத்துக்கும் தருவாங்க. ஆமீன் இன்ஷா அல்லாஹ். அந்த காபாக்கு மேல ஒரு சின்ன குழாய் இருக்குது. அதோட பேர் என்ன? ஓ இதுவா? இது பேர் தான் மீசாபே ரஹ்மத். ஓ அப்படியா? இதோட சிறப்பு என்ன? அல்லாஹ்வோட ரஹ்மத் மழை தண்ணீர் எல்லாம் காபால கட்டி இது வழியா தான் வரும். இத தங்கத்தால செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? ஓ அப்படியா? இதோட சிறப்பு என்ன? இதுக்கு நேரா என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்குவான்.
காபா பக்கத்துல ஒரு மலை கூண்டு இருக்குல்ல, அதோட பேர் என்ன? சஃபா மர்வா மலை. இந்த மலையிலிருந்து அந்த மலையில ஏறிதான் போறாங்களே, அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? காபத்துள்ளால உள்ள 2 முக்கியமான மலை சஃபா மர்வா மலை. ஹாஜிரம்மா யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துணை, அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாயார், அவங்க தான் ஹாஜிரம்மா. ஹாஜிரம்மாவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் பாலைவனத்தில் தங்கி இருக்கும்போது இஸ்மாயில் நபிக்கு கடுக தண்ணி தாகம் எடுத்துச்சு. அப்போ ஹாஜிரம்மா தண்ணி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது சஃபா மலையை பார்த்தா தண்ணி இருக்க மாதிரியே தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனால் தண்ணி இல்லை. சஃபாலேருந்து வேற எங்காச்சும் தேடுறாங்க. சஃபாலேருந்து பார்த்தா மறுவாவில் தண்ணி போயிடும். சரின்னு சொல்லிட்டு மறுவாவுக்கு போகிறாங்க. மறுவாலையும் தண்ணி இல்லை. இந்த மாதிரி அவங்க தண்ணிக்கான 7 தடவை போனனால இது தொங்குவட்ட உணவு கடமையாகும். அப்போதான் இஸ்மாயில் நபி காலை உதச்சாங்க. ஜம்ஜம் நீர் வந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளா டவுட்டுக்கா, ஏன் ஜம்ஜம் கிணறுன்னு எல்லாரும் சொல்றாங்க? ஜம்ஜம் தண்ணிக்கு ஏன் பேர் வந்துச்சு? அதுவா பாய், இஸ்மாயில் நபி ரொம்ப தாகமா இருந்தாங்க. தாகமா இருந்தபோது இஸ்மாயில் நபி பீச்சாங்க. பீச்சோடனே தண்ணி ஆளா ஓடிச்சான். ஓடனே இஸ்மாயில் நபி தேவையான தண்ணி குடிச்சாங்களா. அப்ப அவங்க அம்மா வந்து ஜம் ஜம் இல்ல அந்த தண்ணி இருந்துச்சான். லட்சக்கணக்கில் உள்ளது அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம நோயில மிஸ்னா தண்ணி குடிச்சு நோய்கள்னா குணமாயிருமா? நம்ம குடிக்கிறதுக்கு சமையல் பண்ணுறதுக்கு பக்கால தண்ணி குடிச்சதுக்கு இப்போ யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துவா கிட்டலாம் நம்ம எல்லா கவனியும் செய்வாங்க. அதில் நம்ம எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். ஆமீன் சொல்லுங்க. காட்சி 2 ஃபாசிலின் மனமாற்றம். யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சுட்டேனே யா அல்லாஹ். இவ்வளோ நாளை வேஸ்ட் பண்ணிட்டேனே யா அல்லாஹ். இவ்வளோ காசு வசதி இருந்து நான் ஹஜ்ஜு செய்யலே யா அல்லாஹ். இப்போ என் குடும்பத்தை கூட்டிட்டு நான் ஹஜ்ஜுக்கு போனேன் யா அல்லாஹ். والنعمة